Hi students, next chapter 4 inverse trigonometric functions la exercise 4.5 la third question fourth la first two அப்புறம் example 4.26 பார்க்க போகிறோம். மதிப்பு காண்க find the value of அப்படின்னு சொல்லி 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. sin inverse of cos of sin inverse of root 3 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த sin inverse of root 3 by 2 இருக்குல்ல அதை டீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஸோ sin theta equal to root 3 by 2. root 3 by 2 வந்து sin 60யோட வேல்யூ. ஸோ அந்த 60 ரேடியனில் sin pi by 3ன்னு போடலாம். ஸோ sin theta equal to sin pi by 3னா அந்த சைனும் சைனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா theta equal to pi by 3 அப்படின்னு போட்டுடலாம். சரிங்களா? புரியுதாடாம்மா? ஸோ sin inverse of cos இந்த sin inverse of root 3 by 2 நான் டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஏன்னா அதை தான் நம்ம sin inverse of root 3 by 2 அந்த டீட்டோட வேல்யூ அடுத்த ஸ்டெப்பில் pi by 3ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அதையும் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. cos pi by 3 இருக்கு. இப்போ cos pi by 3னா cos 60 cos 60யோட வேல்யூ 1 by 2. ஸோ sin inverse of 1 by 2 அப்படின்னு போட்டாச்சு. sin inverse of halfனா sin 30 அதை ரேடியனில் மாற்றினீங்கன்னா pi by 6. ஓகேவா? ஸோ pi by 6 அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இது 11th படிச்சிருக்கீங்களா? பையனா 180 pi by 2னா 90 அப்படின்னு. அடுத்த செகண்ட் ஒன் பாருங்கள். அதுலேயே காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4 by 5 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4 by 5 நான் டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ 4 by 5 ஈக்குவல் டு சைன் டீட்டா. சைன் டீட்டாங்கிறது ஆப்போசிட் பை ஹைபாட்யூட்ஸு. சரிங்களா? அப்போ நமக்கு அட்ஜஸ்டன்ட் சைடு வேணும். அட்ஜஸ்டன்ட் சைட்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹைபாட்யூட்ஸ் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்ட். ஸோ 5 ஸ்கொயர்டு மைனஸ் 4 ஸ்கொயர்ட். ஸோ 25 மைனஸ் 16 வரும். ஸோ 9 ஸோ 3 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நம்ம காஸ் டீட்டா என்னென்னு பார்த்தோம்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்யூட்ஸு. அட்ஜசன்ட் தான் இப்போ 3ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 3 by 5. ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட் என்ன வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு pi by 2. இப்போ நம்ம கொஷின் வந்து காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4 by 5 இருக்கு இல்லையா? இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 அப்படியே போட்டுடலாம். இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4 by 5 தான் நான் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 அப்படின்னு மாற்றிருக்கேன். ஏன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4 by 5 எடுத்துகிட்டு அதுலேருந்து காஸ் டீட்டா கண்டுபிடிச்சேன். ஸோ அதுலேருந்து டீட்டாங்கிறது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அந்த ரிசல்ட் அதுக்கு மேலே போட்டுக்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5. ஏன்னா இந்த ரிசல்ட்டு பாருங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 5 by 2. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 நான் அப்படின்னு pi by 2ன்னு போட்டுடலாம் இல்லையா? காட் pi by 2ஓட வேல்யூ வந்து 0. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 2 அப்படின்னு இருக்கு இல்லையா? லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3. இது tan இன்வர்ஸ் இருக்கணும். ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று சைனுன்னு இருக்குது, ஒன்று காட்டுன்னு இருக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5னா சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 by 5. ஸோ ஆப்போசிட் பை ஹைபாட்யூட்ஸ். tan ஏன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ஸ். அட்ஜசன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைபாட்யூட்ஸ் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் வரும். ஸோ 25 மைனஸ் 9 ஸோ 16. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4. ஸோ ஆப்போசிட் வந்து 3, அட்ஜசன்ட் வந்து 4. ஸோ tan ஏ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பிங்கிறது காட் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 2. அதில் வந்து காட் பி ஈக்குவல் டு 3 by 2. tan பி வேணும் நமக்கு. ஸோ 1 by காட் பி போட்டோம். ஸோ 1 by 3 by 2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் இது 2 by 3 அப்படின்னு கிடச்சிரும். சரியா? இப்போ இந்த tan b is equal to 2 by 3 கிடச்சிருச்சு. tan ஆஃப் ஏ இந்த ரிசல்ட்டை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. tan ஆஃப் a plus b is equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b. So tan of sin inverse of 3 by 5 plus cot inverse of 3 by 2 அப்படின்னு இருக்குல்லையே அந்த கொஷின் எழுதிட்டேன். இந்த sin inverse of 3 by 5 தான் நம்ம a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் cot inverse of 3 by 2 தான் b அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ tan of a plus b அந்த கான்செப்டில் வந்துருச்சா? ஸோ tan a plus tan b divided by 1 minus tan a tan b அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் tan a கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் 3 by 4ன்னு. ப்ளஸ் tan b 2 by 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ 1 மைனஸ் tan a வந்து 3 by 4 இன்ட்டு tan b வந்து 2 by 3. ஸோ இதை க்ராஸ் பண்ணுவோம். ஸோ 9 மைனஸ் 9 ப்ளஸ் 8 சாரி 9 ப்ளஸ் 8 டிவைடட் பை இது வந்து 1 மைனஸ் 9 ப்ளஸ் 8 டிவைடட் பை 12 போட்டாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் கிராஸ் பண்ணிங்கன்னா 12 மைனஸ் 6
by 12. இந்த 12 12 கேன்சல் ஆகிட்டேன்னா ரெண்டோட டினாமினேட்டர் சேமு. ஸோ 9 + 8 வந்து 17, 12 - 6 வந்து 6. ஸோ 17/6 அப்படின்னு கிடச்சிடுது நமக்கு. சரிங்களா? அடுத்தது 4.26 பாருங்கள். ஷோ தட் cot of sin inverse of x is equal to √1 - x² by x. x varies from -1 to 1 and x not equal to 0. ஸோ அந்த sin inverse of x தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ sin theta is equal to x. ஸோ ஆப்போசிட் பை ஹைப்பர்டோட்ஸ் நமக்கு இருக்குது. சரியா? நமக்கு காட் ஆஃப்னு வந்திருக்கு இல்லையா? அப்போ காட் இன்வர்ஸ் வேணும். ஸோ அட்ஜஸ்டன் கண்டுபிடிக்கிறது ஹைப்பர்டூட்ஸ் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஹைப்பர்டூட்ஸ் வந்து 1. ஸோ 1² மைனஸ் ஆப்போசிட் வந்து x². ஸோ 1 - x² இருக்குது. ஸோ காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜஸ்டன் பை ஆப்போசிட்டா? அட்ஜஸ்டன்ட் தான் இப்போ கண்டுபிடிச்சோம். √1 - x² டிவைடட் பை ஆப்போசிட் வந்து எக்ஸு. ஸோ இதுலேருந்து தீட்டா வேணும்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு மாற்றிடுவீங்க. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் √1 - x² by x. சரிங்களா? ஸோ காட் ஆஃப் அந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அந்த சைன் இன்வர்ஸாக வச்சு தான் நம்ம இப்போ காட் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ சைன் இன்வர்ஸ்க்கு வேறு இந்த காட் இன்வர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டீட்டான்னு வச்சுருக்கோம். இப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ்னு சொல்லிட்டோம். ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் √1 - x² by x. காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ்டாமா. இப்போ நமக்கு எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குன்னா √1 - x² by xன்னு இருக்குது. ஸோ நமக்கு ப்ரூவ் ஆகிடுது ரிசல்ட்டு. ஓகேவா? புரியுதா? அடுத்தது 4th கொஷின் தான் பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் டாமா இது. நல்லா பார்த்துக்குங்க. எக்ஸசைஸ் 4.1 4th 2 கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கிட்டேன். tan inverse of 2/11 + tan inverse of 7/24 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த ரிசல்ட்டை நல்லா வச்சுக்கோங்க. tan inverse of x + tan inverse of y is equal to tan inverse of x + y by 1 - xy. சரியா? tan inverse of x + tan inverse of y is equal to tan inverse of x + y by tan inverse of x + y by 1 - xy. இப்போ எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு 2/11 இருக்குது. ஒய்ங்கிற இடத்துல 7/24 இருக்குது. 1 - எக்ஸுங்கிற இடத்துல 2/11 இருக்குது. ஒய்ங்கிற இடத்துல 7/24 அப்படின்ட்டுருக்கு. ஸோ நியூமரேட்டராக ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் அதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுப்போம். 1 - 2 7s are 14. 14/11 × 24. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம க்ராஸ் பண்ணுவோம். ஸோ tan inverse ஆஃப் 2 × 24 48 + 77 divided by 11 × 24. இது வந்து கிராஸ் அவுட் பண்ணோம்னா 11 × 24 - 14 divided by 11 × 24. ரெண்டுத்தோட டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கனால அது டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஸோ tan inverse ஆஃப் 48 + 77 நம்ம ஆட் பண்ணினோம்னா அதோட ரிசல்ட் வந்து 125 divided by 11 × 24 அதை மல்டிப்ளை பண்ணி நம்மனா 264 மைனஸ் அந்த 14 இருக்குது. ஸோ tan inverse ஆஃப் 125 divided by 250. ஸோ அது கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 அப்படின்னு வரும். ஸோ tan inverse ஆஃப் 1/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிடுது. ப்ரூவ் ஆகிடுது ரிசல்ட்டு. ஓகேவா? sin inverse of 3/5 minus cos inverse of 12/13 equal to sin inverse of 16/65 இருக்குது. அதில் let a is equal to இது 4.5ல 4th கொஷினில் செகண்ட் பார்ட். ஓகேவா? ஸோ let a is equal to sin inverse of 3/5 sin equal to 3/5 எடுத்துக்கிட்டேன். அது ஆப்போசிட் பை ஹைப்பர்டியூட்ஸா? அதில் வந்து காசியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அட்ஜசன்ட் பை ஹைப்பர்டியூட்ஸு. ஸோ அதுக்கு நமக்கு அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட்டுங்கிறது 3 ஹைப்பர்டியூட்ஸ் வந்து 5. ஸோ ஹைப்பர்டியூட் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. ஸோ 25 - 9 வந்து 16. ஓகேவா? ஸோ அதை ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4. ஸோ அட்ஜசன்ட் வந்து 4 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 4/5 அப்படின்னு போட்டுடலாம். சரியா?
அடுத்தது let b is equal to cos inverse of 12 by 13. இது cos b equal to 12 by 13 எடுத்துக்கோங்க. இது adjoint by hypotenuse. ஸோ adjoint வந்து 12 கொடுத்துருக்கா, hypotenuse வந்து 13 கொடுத்துருக்கா. ஸோ நமக்கு ஆப்போசிட் வேணும். ஸோ ஆப்போசிட்டுக்கு ரூட் ஆஃப் hypotenuse ஸ்கொயர் மைனஸ் adjacent ஸ்கொயர், இதில் வந்து sin b என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ hypotenuse ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 169, 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 169, adjacent வந்து 12, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 25, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5. ஸோ sin b is equal to opposite by hypotenuse, ஆப்போசிட் தான் 5 கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ 5 by 13. சரியா? இது ஏன் நான் சைனில் எடுத்திருக்கேன்னா, இந்த ஃபார்முலா பாருங்கள், sin of a minus b is equal to sin a cos b minus cos a sin b இருக்குது. sin inverse of 3 by 5, இன்னொன்று காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு வருது இல்லையா, அதனால் இந்த ரிசல்ட் sin of a minus bயில் தான் sin காசு ரெண்டு வருது, அதனால தான் இந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன். ஸோ sin of a minus b is equal to sin a ங்கிறது 3 by 5, cos bங்கிறது 12 by 13 போட்டாச்சு. cos a ங்கிறது 4 by 5, sin b அப்படிங்கிறது 5 by 13. ஓகேவா? ஸோ 12 3s are 36 divided by 5, 13 5s are 65 minus 4 5s are 20 by 13 5s are 65. ஸோ 65 காமனாக இருக்குது. ஸோ 36 minus 20 வந்து 16. ஸோ sin of a minus b is equal to 16 by 65. ஓகேவா? நமக்கு இப்போ இதுலேருந்து a minus b என்னன்னு பார்க்குறோம். a minus b is equal to sin inverse of 16 by 65. பட் ஏங்கிறத நம்ம என்னவா எடுத்துருக்கோண்டா, sin inverse of 3 by 5, பிங்கிறது cos inverse of 12 by 13. ஸோ அந்த ரிசல்ட்டை எழுதிடுவோம். அதுக்கு பதிலாக இது கேள்வியில் சைனு காசு வருது, ரிசல்ட் வந்து சைன் வருது, அதனால தான் sin of a minus b ரிசல்ட் எடுத்திருக்கேன். ரெண்டுக்கும் நடுவில் மைனஸ் சைன் இருந்தனால இந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன். சப்போஸ் ப்ளஸ் இருந்தால் sin of a plus b அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஓகே, ப்ரூவ் ஆகிடுது நமக்கு ரிசல்ட்டு. ஓகேவா? sin inverse of 3 by 5 minus cos inverse of 12 by 13 equal to sin inverse of 16 by 65. Thank you students.